ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு இறால் பிரியாணி செய்வோம். முதல்ல பாசுமதி அரிசி கழுவி அவிய வைப்போம். அது வீடியோவில் போடையில் சட்டியில் எண்ணெயை விட்டு வெங்காயம் மிளகாய் உள்ளி போட்டு தாளிப்பம். கிராம்பு அன்னாசி பூ கருவேப்பட்டை சேர்ப்போம். வெங்காயம் நன்றாக தழிஞ்சு கொண்டு வர சோம்பு வெந்தயம் சேர்ப்போம். கடுகு சேர்க்கல. இதை எடுத்து வச்சுட்டு இறாலை பொரிய விடுவோம். பொரிய விட்டால் தான் இறாலுடைய சுவை கூடும். இறாலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். உப்பில் இறாலை அவிஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரம்பையில் சேர்ப்போம். இறால் பொரிஞ்சு வர தண்ணியெல்லாம் பற்றி தக்காளி பழம் போட்டு தக்காளி பழத்தோட தூளும் சேர்ப்போம். வளமையாக பாவிக்கிற கறித்தூள் தான். நன்றாக கலந்து விட்டுட்டு லீக்ஸும் சேர்ப்போம். மூடியருக்கு அவிய விடுவோம். 3 நிமிஷம் காரம் அவியறதுக்கு ஏற்கனவே பொரிஞ்சிடாத வழிய இதுக்கு இப்போ நாங்கள் தாளித்த வெங்காயத்தையும் போட்டு அந்த தூள்லேயே வடிவாக்கில் அருவோம். அப்போ தான் வெங்காயத்தில் சுவரும். கருவேப்பிலையே கசக்கி இல்லாட்டி வெட்டி போடுவோம். தேவையான உப்பு இறைச்சி சரக்கு தூள் தேசிப்புளி சேர்த்து கலப்போம். நன்றாக கிளறி விட்டுட்டு நாங்கள் அவிய வச்ச சோறை எடுத்து இதோடு சேர்ந்து நன்றாக கலப்போம். எல்லா சோறுலையும் கறியில் சேரும்படி. இந்த இறால் பிரியாணி நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். புலாண்டு பொரிஞ்ச இறால் சுவை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.